ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு ஊறுகாய் தான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் கூட உங்களுக்கு கெட்டு போகாமல் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பூண்டு ஊறுகாய் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ பூண்டு உரிச்சது 1/2 கிலோ நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ தோல் எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் 1-2 அந்த தோல் போகலை அப்படின்னா நீங்கள் வறுக்கும் போது நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இந்த ரெண்டையுமே சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. அந்த செவக்க வறுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. கடுகு எல்லாமே நல்லா வெடித்து வரணும். ஸோ நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பயுமே நம்ம ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த பவுடர் வந்து சேர்ப்போம் இல்லையா, அதுதான். இப்போது ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் தான் வந்து ஊற்றியிருக்கேன். இப்போ 100 ml எண்ணெய் வந்து இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டும் சரி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது. இன்றைக்கி நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது வந்து நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு ஒரு பாதி 50% வந்து இந்த பூண்டு வந்து வேகணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். ஏன்னா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி இதை வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் அதில் வந்து நம்ம 1-2 அந்த தோல் இருந்துச்சு அப்படின்னா இப்போ வதக்கி எடுத்ததுலேயே உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். இப்போது வதக்கின பூண்டை ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் சைடில் இருக்கட்டும். இது ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மிக்சியில் வந்து சேர்த்து அரைக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் இதை வந்து நான் ஆற வச்சுக்கிறேன். இப்போது அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, சும்மா ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியாக வந்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுமே நல்லா வெடித்து வரட்டும். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதெல்லாமே நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பூண்டு வந்து வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஆற வச்சு இப்போ வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்டாலாம் அரைக்க வேண்டாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் பூண்டு தெரிகிற மாதிரி பார்த்து வந்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அப்படி நல்லா அரைஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சமாக பூண்டு முழுசாக இருக்கும் இல்லையா, அந்த பூண்டை தனியாகவும் எடுத்து வச்சுக்கோங்க. அதை கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக தனியாக எடுத்தும் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது நல்ல எண்ணெயில் நல்லா வதங்கணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சமாக அந்த பூண்டு வந்து தெரிகிறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையுமே இப்போ வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்ல எண்ணெயிலே நல்லா பரட்டி விட்டு அது நல்லா வேக விடுங்க. 50% பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டோம். ஸோ இப்போ இதோட பச்சை வாசனை எல்லாமே ஓரளவுக்கு இல்லாமல் தான் இருக்கும். இருந்தாலுமே இது வந்து நம்ம நல்லா வதக்கணும் அப்படின்னா தான் அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம இன்னும் புளி தண்ணி இதெல்லாம் சேர்க்க போகிறோம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா வேகணும். இப்போ கொஞ்ச நேரம் எண்ணெயிலேயே அது ஒட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் இருக்கிற தண்ணி சத்து வந்து உங்களுக்கு அந்த ரிமூவ் ஆகணும். அதுக்காக நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போது ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து 1 டீஸ்பூன்லேருந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது மிளகாத்தூள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இதுவுமே அப்படி தான் உங்களோட காரத்துக்கு ஏற்ப கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம் தாராளமாக. நான் இன்றைக்கி 4 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 3 டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன். மறுபடியுமே கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் மறுபடியும் 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் சொன்ன மாதிரி தான் அந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து அந்த மிளகாத்தூள்லாம் சேர்க்கும் போது அந்த கலருமே உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போது கொஞ்சமாக இன்னும் எக்ஸ்ட்ரா நான் மிளகாத்தூள் சேர்த்தேன் இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, மொத்தம் 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதை பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா உங்களுக்கு அந்த மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா புளி பேஸ்ட் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம்.
புளி பேஸ்ட்டோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு 60 கிராம்லேருந்து 70 கிராம் அளவுக்கு இருக்கும் புளி. அதை நான் கரைச்சி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கெட்டியாகவே நான் இன்றைக்கி வந்து கரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்துக்கோங்க எவ்வளோ புளி வந்து சில புளி வந்து ரொம்ப வந்து புளிப்பாக இருக்கும், சில இது வந்து பார்த்திங்கன்னா புளி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த புளியோட தன்மை தெரியும் இல்லையா, அது மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல புளிப்பாக இருக்கும். இது எங்கள் மரத்து புளி தான். ஸோ அதனால தான் நான் வந்து மெஷர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு புளி ஊற வச்சிட்டேன். ஸோ அதனால் கரைச்சி எடுக்கும்போது நான் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு 60லேருந்து 70 கிராம் அளவுக்கு புளி நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே போதுமானதாக தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ரொம்ப நாளைக்கு வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 100 கிராம் புளியுமே தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்களுக்கு இது வந்து சீக்கிரமாகவே காலி ஆயிரும். ஸோ அதனால நான் அந்த அளவுக்கு ரொம்ப நாள் வைக்க போகிறதில்ல. அதனால் புளியும் எங்கள் வீட்டில் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப தெரிக்கும், அதனால் ஒரேடியாக மூடியும் வைக்கக்கூடாது இல்லையா, அதனால தான் கொஞ்சம் ஓப்பன் வச்சுட்டு சைடில் வந்து அந்த மூடி வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் நேரம் அதில் இருக்கிற தண்ணி வந்து உங்களுக்கு அது ஃபுல்லாக வந்து சுண்டி வரணும் இல்லையா, அதுக்காக தான். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா தான் மேலே எண்ணெய் தெளிஞ்சு உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடுகு வெந்தயம் அரைச்சோம் இல்லையா, அந்த பொடி வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு, இந்த ரெண்டையுமே சேர்த்து நம்ம அரைச்ச பொடியை ஃபுல்லாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் இன்னும் நம்ம வந்து வெல்லம் மட்டும் சேர்க்கணும், அது நம்ம லாஸ்ட்டாக வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சத்து இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு கெட்டு போகாது இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா உங்களுக்கு அந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வெல்லத்தோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வெல்லம் சேர்த்தாலுமே இந்த பூண்டு ஊறுகாய் பொறுத்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்பயுமே எங்களுக்கு அந்த இனிப்பு டேஸ்ட் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் வெல்லம் எல்லா ஊறுகாயிலையுமே நான் கொஞ்சம் வெல்லம் வந்து ஆட் பண்ணிப்பேன், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நம்ம வெல்லம்லாம் சேர்க்கறதுனால உங்களுக்கு அந்த ஊறுகாவும் கெட்டு போகாமல் இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுகர் கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஊறுகாய் வந்து சீக்கிரமாகவே கெட்டு போகாமல் அது ரொம்ப நாளைக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ ஊறுகாவில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி சத்து எல்லாமே உங்களுக்கு சுண்டி வந்துருச்சு, தண்ணிலாம் இல்லாமல் நல்லா சுருள அல்வாலாம் நம்ம கிண்டுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு வரணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த ஊறுகாய் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ நம்ம கிண்டி விட்டோம் அப்படின்னா அந்த அல்வா பதத்துக்கு நல்லா சுருண்டு வரணும். ஸோ அந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் இஞ்சி போயிடணும். அதே மாதிரி நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் இருக்கு இல்லையா, அது எண்ணெய்லாம் மேலே நல்லா மிதந்து வர அளவுக்கு இருக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு மறுபடியும் நான் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு நல்லா பெரட்டி விட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கிறேன். நான் இப்போ கிண்டுறதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நம்ம அல்வாலாம் கிண்டுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா. உங்களுக்கு அந்த மேலே எண்ணெய் மிதந்துட்டு இருக்கு. அல்வா கிண்டும் போதும் அப்படி தான் உங்களுக்கு அந்த மேலே வந்து நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் மிதந்து வரும் பாருங்கள். நம்ம இப்படி கிண்டி விட்டோம் அப்படின்னா அப்படி சுருண்டு வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் கரெக்டாக வருதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம கடைகளில் வாங்கும்போது அந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா வெறும் அந்த சட்னி மாதிரியான ஃப்ளேவர் தான் வரும், அந்த ஊறுகாயோட ஸ்மெல் உங்களுக்கு வராது. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க, உங்களுக்கு அந்த அல்வா மாதிரி உங்களுக்கு அந்த திரண்டு வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கேன், ஏன்னா அடியும் பிடிச்சிடக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அடி பிடிச்சிரும் அப்படின்னு நினைப்போம், ஆனால் அதிகபட்சம் அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இருந்தாலுமே நம்ம வந்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணும். ஏன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன், அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அடியில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே மேலே நல்லா மிதந்து வந்துருச்சு, நல்லா சுருண்டும் வந்துருச்சு. இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா. இப்போ இந்த டைமில் உங்களுக்கு நீங்கள் டேஸ்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு உப்பு காரம் தேவைப்பட்டாலுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும்.
நான் இப்போ கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். காரம் எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. அந்த லைட்டாக நம்ம இந்த வெல்லம்லாம் போட்டோம் இல்லையா, அந்த ஸ்வீட்டும் வந்து உங்களுக்கு இருந்தது. அதனால் கரெக்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான். இதை வந்து அப்படியே ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இது பார்த்தீங்கன்னா வெறும் தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இட்லி, தோசைக்கு கூட வச்சுக்கலாம், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம். நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே இந்த பூண்டு ஊறுகாய் வச்சு சாப்பிடுவோம். ஸோ அதனால தான் நான் வந்து ரொம்ப காரம்லாம் வைக்கல, ரொம்ப புளிப்புலாம் வைக்கல, மீடியமாக தான் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு சைடிஷ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே உங்களுக்கு இது வந்து சூட் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த பூண்டு ஊறுகாய் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.